அரக்கோணம் அருகே ரயிலை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டிய சாமியார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேல்பாக்கத்தில் தண்டவாள இணைப்புகளில் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க முயற்சி செய்திருக்கிறார். இதனை சிசிடிவி கேமராக்கள் மூலம் காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், அந்த சாமியார் எந்த காரணத்திற்காக இதை செய்தார்? அவர் பற்றிய விவரங்கள் என்ன? 5ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்கா தண்டவாள இணைப்புகளில் உள்ள போல்டு நெட்டுகளை கழட்டி ரயிலை கவிழ்க்க சதித்திட்டமானது செய்யப்பட்டது தெரிய வந்தது. இந்த நிலையில் ரயில்வே துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர்மட்ட அதிகாரிகள் கொண்ட குழுவானது சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு மேலும் 3 தனிப்படைகள் அமைத்து அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா தீவிரமான தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். மேலும் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்யவும் அதிகாரிகள் தரப்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 26ஆம் தேதியே பாத்தீங்கன்னாக்கா சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம், ஆவடி அருகே ரயில் நிலையம் அருகேவும், அதே போன்று அரக்கோணம் அடுத்த மேல்பாக்கம் ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய தண்டவாள இணைப்புகளில் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க சதித்திட்டமானது ஈடுபட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதாவது 2 தினங்களுக்குள் மீண்டும் ஒரு ரயிலை கவிழ்க்க நடைபெற்ற சதித்திட்டத்தால் காவல்துறை அதிகாரிகள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகினர் என்பது கூட சொல்லலாம். இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவரை யார் என்பது குறித்து சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு மேற்கொள்ளும் போது ஒரு சாமியார் ஒருவர் ரயிலில் பயணம் செய்வதும் அவர் தெரிய வந்தது. மேலும் இவர் அந்த தண்டவாளங்கள் கற்கள் கண்டறியப்பட்ட இடங்களில் இவர் இறங்கி சென்றிருப்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த சாமியாரின் புகைப்படங்களை வைத்து காவல்துறை அதிகாரிகள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு இடங்களுக்கும், ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் புகைப்படங்களை அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா காச்சிகோடா ரயில் நிலையத்தில் யார்டு பகுதியிலும் இதே போன்று கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க சதித்திட்டமானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய காவல்துறையினர், ரயில்வே பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து அருகே உள்ள இந்த சாமியாரின் புகைப்படத்தை காட்டி இவர் இப்பகுதியில் ஏதேனும் இருக்கிறார்களா என்பது குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில் காச்சிகோடா பகுதியில் இவரை கடந்த 11ஆம் தேதி கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். மேலும் இவர் பேர் ஓம் என்பதும் இவர் உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் காவல்துறை தரப்பில் இவரை கஸ்டடி எடுத்து மீண்டும் விசாரணை மேற்கொள்ள நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்று கற்களை வைத்து சதித்திட்டத்தில் ஏன் ஈடுபட்டார் என்பது குறித்தும் மேலும் விசாரணை துவங்க இருக்க தமிழ்நாடு காவல்துறை சார்பிலும் தற்போது நீதிமன்றத்திற்கு மனு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.